இன்றைக்கி 29/6/2024. ஓகே, இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்டை வந்துட்டு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் என்னென்னாக்கா தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998 அப்படின்றது இருக்குது. இதில் வந்துட்டு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, டு டிக்ளேர் லோக்கல் ஏரியாவை வந்துட்டு டவுன் பஞ்சாயத்தாவோ முனிசிபல் கவுன்சிலாவோ இல்லை முனிசிபல் கார்பரேஷனாகவே ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா, இதை இப்படி வந்துட்டு இவங்க பண்ணணும் அப்படின்னாக்கா சில க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னன்னாக்கா, பாப்புலேஷன்ஸ் அப்படின்றது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கணும், அதை மீட் பண்ணிற மாதிரி இருக்கணும். ஸோ இன்கம் அப்படின்றது இல்லைன்னா இன்கம் வந்துட்டு பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது அதை மீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி மீட் பண்ண மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு அதை வந்து டவுன் பஞ்சாயத்தாவோ இல்லை முனிசிபல் கவுன்சிலாவோ இல்லை முனிசிபல் கார்பரேஷனாவோ வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க, இப்போது இந்த ரெண்டு கான்செப்டையும் இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவையும் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக சில கார்பரேஷன் முனிசிபல் கவுன்சிலை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னாக்கா, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி, புதுக்கோட்டை அப்படின்ற இந்த 1, 2, 3, 4 இந்த 4 முனிசிபல் அந்த 4 டிஸ்ட்ரிக்டையும் முனிசிபல் கவுன்சிலாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட எத்தனை முனிசிபல் கவுன்சில் இருந்துச்சு? 21 இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த 4 ஆட் பண்ணி 25 முனிசிபல் கார்பரேஷனாக ஆகிடுச்சு, கவுன்சிலாக ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது, இந்தியா அச்சீவ் அவுட்ஸ்டாண்டிங் அவுட்கம் இன் FATF எவல்யூஷன் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இது வந்துட்டு 2023-24 வந்து ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனான்ஷியல் FATF அப்படின்றது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, டு கவுண்டரிங் ஃபைனான்சிங் அண்ட் டெரரிசம்ஸ் அண்ட் கவுண்டர் ப்ரோலிஃபிகேஷன் ஃபைனான்சிங் ரெஜியூம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது தீவிரவாத ஃபண்டிங் பண்ணுறதை வந்துட்டு தடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சில ஃபேக் கரன்சி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எங்கே நடந்துச்சுன்னா, இந்த மீட்டிங் வந்து சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் கண்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. சில அட்வைஸும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்தியா வந்துட்டு டிலே பண்ணுறாங்க. சில இந்த ஃபண்டிங் ரிலேட்டடு டெரர் ஃபண்டிங், டெரர் ப்ரோலிஃபிகேஷன் ரிலேட்டட் அந்த ப்ராப்ளம் வரும்போது இந்த ஒரு இதை வந்துட்டு ப்ரொசிக்யூஷன் வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ணுறது இதை வந்துட்டு டிலேவாக பண்ணுறாங்க. இதை வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது திருக்குறள் என்னென்னா, கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும் அப்படின்ற ஒரு திருக்குறள். இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, எந்த விஷயம் நமக்கு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடித்தா கூட, நம்ம மனசு வந்துட்டு சரியில்லை, இது தப்பு அப்படின்னு செஞ்சுட்டு அந்த விஷயத்தை செஞ்சு முடித்தாலும் சரி, அது நமக்கு வந்துட்டு தீமையை தான் தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, வெளிநாடுகளில் இருந்து தாயகத்துக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு உலக வங்கி அறிக்கை கொடுத்துருக்காங்களாம். இதில் வந்துட்டு 7.5% வந்துட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்துட்டு அதிகமான ரெமிட்டன்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனைனா $120 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரிஸ் இருக்குது அதிகமான ரெமிட்டன்ஸ் வந்த 3 கண்ட்ரிஸ் பார்த்துட்டோம்னா, அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் பிரிட்டன்ஸ், 3வது வந்துட்டு சிங்கப்பூர். ஸோ இந்த 3 கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு நமக்கு அதிகமான ரெமிட்டன்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது, canopy collapse at Delhi airports, leave 1 dead அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்லியில் இது ஹெவி ரெயின்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு புதுசாக கட்டின ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இடிஞ்சு விழுந்து அதில் வந்துட்டு 5 பேர் இறந்துட்டாங்க. இப்போ 1 வந்துட்டு டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக வந்துட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம வந்துட்டு அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு செலவு பண்ணி கட்டுறது முக்கியம் இல்லை. ஸோ அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதை வந்துட்டு ஆஸ் பர் டைம் வந்துட்டு இதை ஆடிட் பண்ணணும், கரெக்டாக இருக்கா இல்லையா என்னன்றது அதை நம்ம ஆடிட்டும் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, அப்ரோர் இன் பார்லிமெண்ட் ஆஸ் அப்போசிஷன் ரைசஸ் நீட் UG இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நீட் அந்த UG இஷ்யூஸை வந்துட்டு ரைஸ் பண்ணுறோம், இதை வந்துட்டு ப்ராப்பராக அந்த மானிட்டர் பண்ணணும், சோசியல் ஆடிட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி
ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை வந்துட்டு இஷ்யூவை வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆஸ் பர் த செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை எரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது outrage as Afghan women's excluded from UN lead talks with the Talibans அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னாக்கா ஆப்கானிஸ்தானில் தாலிபானோட ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அங்கே உமனை வந்துட்டு ரொம்ப அவுட் ஆஃப் பப்ளிக் லைஃப்லேருந்து வந்துட்டு எந்த ஒரு சலுகையும் சரி, எந்த ஒரு பொசிஷனும் சரி, எந்த ஒரு ஒர்க்கிங்கும் வந்துட்டு பண்ணுறதில்ல. அவங்க ஜஸ்ட் ஃபார் செக்ஸ் டாயை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா வந்துட்டு யூஎன் லீட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் அப்பார்த்தைட் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேக் வேர்ல்டு கவர்னன்ஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் ஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குளோபல் சவுத் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு குளோபல் கவர்னிங் சிஸ்டம் அப்படின்றத வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜி ஜின்பிங் வந்துட்டு சைனாவை சேர்ந்த ப்ரீமியர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணினா 70 வருஷம் முடிஞ்சிச்சு ஆனிவர்சரி. ஸோ 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டிங், ஸோ 5 பஞ்சில் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம்னா, ஸோ அந்த 5 பிரின்சிபல் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டிங் 70வது வருஷத்துக்கு இந்த வருஷம் தான் 70வது வருஷம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ சைனோ இந்தியன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது 1954 நடந்துச்சு. இது வந்துட்டு நேருவியன் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நேரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் நேருவோட இது விஷன் அப்படின்ற சொல்கிறாங்க. இது எந்த கான்செப்ட்னா புத்திஸ்ட் கான்செப்ட் ஆஃப் பன்சீலா அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ புத்திஸ்ட் கான்செப்ட்னா பஞ்சசீலா அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா 5 moral vows ஆஃப் புத்திசத்தில் 5 moral vowsன்னு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணதாக சொல்கிறாங்க. இதை ஷார்ட்டாக வந்துட்டு பன்சில் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 29, 1954 தான் இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு 2 கண்ட்ரியும் சைன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த 5 பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சோவர்னிட்டி அப்படின்றது ஒன்று. செகண்ட் வந்துட்டு மியூச்சுவல் நான் அக்ரெஷன்ஸ். அப்புறம் தேர்ட் பார்த்தோம்னா மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். அப்புறம் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் பெனிஃபிட். அப்புறம் வந்துட்டு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டிங். அப்புறம் இது சொல்லியிருக்காங்க. இந்த 5 பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அடுத்தது வந்துட்டு நான் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு இந்த 5 பிரின்சிபல் ப்ளஸ் ஒரு 5 பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு அக்ரிமெண்ட் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். இதுவும் வந்துட்டு நேருவியன் விஷன் தான். ஸோ அது என்னன்னாக்கா போண்டுங் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது 1955 நடந்துச்சு. இது வந்துட்டு நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு 10 பாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த பஞ்சசீலில் இருக்கிற ஒரு 5 பாயிண்ட் ப்ளஸ் 5 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா 1954 இந்தியா அண்டு சைனா 2 கண்ட்ரி வந்துட்டு பஞ்சசீல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. 1954 55 நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு. ஸோ யுஎஸ்ஏ அண்டு சைனா ரஷ்யா, ஸோ 2 பேருக்கும் இடையில் வந்துட்டு பெரிய ஒரு வார் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த வாரில் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் நேஷன் ப்ளஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஸோ எல்லாருமே வந்துட்டு நான் அலைன்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒரு பார்ட்டியோட நம்ம ஆட் பண்ணி இன்னொரு பார்ட்டியை எதுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டியே நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1962 சைனா வந்துட்டு நம்ம இந்தியாவோட வார்த்தை எடுத்தது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இவால்வ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் சைனா வந்துட்டு ரேப்பிட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் நேஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா சைனா வர்சஸ் யூஎஸ்ஏ வந்துட்டு ட்ரேட் வார், அப்புறம் நிறைய ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட அருணாச்சல் பிரதேசில் சில ஏரியாவை வந்துட்டு டெரிட்டோரியல் வந்துட்டு அக்குப்பை பண்ணுறாங்க, சிக்கிம், லடாக். ஸோ நிறைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பார்டர் வார் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு இப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்க, ஷல் நாட் ஃபாலோ த ஒன் சைனா பாலிசியை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க இந்தியா தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சைனா இந்தியா ட்ரேட் அப்படின்றது பார்த்தாலும், ஸோ இதெல்லாம் நடந்தாலும் சைனா இந்தியா அந்த ட்ரேட் அப்படின்றது ஒரு அதிகமாகவே இருக்குது.
ஸோ அதில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம்னா 100 பில்லியன்ஸ் ட்ரேட் டெஃபிசிட்ஸ் வர்றதாகவும், இது வந்துட்டு அதிகமான இம்போர்ட் வந்துட்டு இந்தியா பண்ணுறதாகவும், அதிகமான எக்ஸ்போர்ட் வந்துட்டு சைனா இந்தியாவுக்கு பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சைனா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவங்க நிறைய இதை ரிப்போர்ட்லாம் பண்ணி என்னென்னலாம் பண்ணாலும் அவங்க வந்துட்டு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு பிஆர்ஐ ஒன் பெல்ட் ஒன் ரோடு பிஆர்ஐ அப்படின்ற பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்றது பார்த்துட்டோம்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிட்டு வந்துடுறாங்க, ரிவோக் பண்ணிடுறாங்க. இதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு மனிஸ் வந்துட்டு அங்கே எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கிறது வந்துட்டு நிறைய வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சைனாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ரொம்ப ஹையாக இருக்குது, இன்ஃப்ளேஷன்ஸும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இது அன்னியில் வந்துட்டு அவங்க டெப்ட் ட்ராப் பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசி நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிக்கு வந்துட்டு நிறைய டெப்ட் கொடுத்து லோன் கொடுத்து அந்த கண்ட்ரியோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து வுல்ஃப் வாரியர் பாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. டிப்ளமேட்டிக் சேனலில் வந்துட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வுல்ஃப் வாரியர் பாலிசியை வந்துட்டு சைனா வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா சைடில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் ஆஃப் பல்ஸ் அப்படின்ற ஒரு சரௌண்டட் நேஷனை கவுண்டர் பண்ணி அவங்க நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ட்ரேடிங் இன் த ரெட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ், இதில் வந்துட்டு ஆர்கன் ஸ்மக்லிங் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அப்படின்றது பார்த்துட்டோம்னா தேர்ட் ஹையஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் கண்ட்ரியாக இருக்குது உலகத்தில். ஸோ டிக்கீஸ்டு டோனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2765 படி. இதே வந்துட்டு லிவிங் டோனர் பார்த்துட்டோம்னா 15,561 டோனர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸை பார்த்தாச்சு. தேங்க்யூ.